Hello guys, welcome to Coding THAMILZAN RATHEE. போன வீடியோல நாங்க switches பத்தி பார்த்தனாங்க. இந்த வீடியோல நாங்க loops பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முதல் எங்க சேனலை subscribe பண்ணாதீங்க, மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் bell button அதையும் மறக்காம தட்டிட்டு வாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாவாவில லூப்ஸ் 4 டைப்ஸா இருக்கு. ஒன்று for loops, மற்றது while loops, மற்றது do while loops, மற்றது for each loops. இந்த 3 லூப்ஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஆனா இந்த கடைசி for each loops மட்டும் ஸ்பெசிபிக்கா ஜாவா கோடிங்ல மட்டும்தான் இந்த 4வது லூப் for each loops ஸ்பெசிபிக்கா ஜாவாவில மட்டும்தான் இந்த லூப்ஸ் இருக்கும். முதல்ல நாங்க for loops பத்தி பார்க்கலாம். for loops பத்தி பார்க்கணும்னா இந்த லூப்ஸ் பிரயோகங்கள் என்னண்டா, இப்போ ஒரு அவுட்புட்டை நாங்கள் ஒரு 100 தடவை அல்லது 1000 தடவை பிரிண்ட் பண்ணணும்டா அதுக்கு இந்த for loops பயன்படுது. அந்த for loops இல்ல சகல லூப்ஸுமே அந்த ஒரு நிறைய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும்டா, ஒரே மாதிரியான நிறைய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணணும்டா அதுக்கு இந்த லூப்ஸ் பயன்படுது. அது எப்படி இந்த ஜாவாவில பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது லூப்ஸான for loops பத்தி இப்ப பார்ப்போம். அதுக்கு முதலாவது for loopsக்கு ஜாவாவில இருக்கிற கீவேர்டை நாங்க முதல் போடணும். for loops என்றாலே அதுக்கு மறக்காம for போட்டுட்டு அதுக்குள்ள நாங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். int இனிஷியல் அண்ட் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இனிஷியல் ஈக்குவல் டு இப்ப நீங்க எத்தனை வேல்யூஸ் ஒரே மாதிரியான வேல்யூஸ், இப்ப எக்ஸாம்பிள் ரதி என்றத நீங்கள் எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த நம்பர்ஸை நாங்கள் இதுக்குள்ள இன்புட் பண்ணுவோம். நான் இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 தடவை ரதி என்றத பிரிண்ட் பண்ண போறேன். சோ நான் இதுல 10 குறித்தது செமிகோலன் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதுக்குள்ள நீங்க அடுத்தது போடணும். இனிஷியல் greater than 0, அது இரண்டாவது கோட். மூணாவது கோட் என்னண்டா இனிஷியல் மைனஸ். இதுண்ட அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவா 10 வைக்கிறேன். அதோட அந்த 10 இனிஷியல் 0 விட பெருசா இருக்கணும் கொடுக்குறேன். அதோட போக போக ஒன்றா கழிஞ்சு கொண்டு போறேன். இந்த இனிஷியலுக்கு பக்கத்துல 2 மைனஸ் குறி போட்டு இருக்கிறேன். அதுக்கு இந்த அடியாளம் ஒவ்வொன்றா கழிச்சு கொண்டு வரும். இப்ப நான் எக்ஸாம்பிள் கமெண்ட் பண்றேன். இதுல நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். int num1 ஈக்குவல் டு 10 என்று கிரியேட் பண்றேன். இப்ப நான் num1 கொடுத்து மைனஸ் போட்டு செமிகோலன் போட்டேன்டா. இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். SOUT ஓட டேப்பை பிரஸ் பண்ணினா num1 நான் இதுல பிரிண்ட் பண்ணினேன்டா. எனக்கு என்ன வேல்யூ வேணும்டா 9 ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஏனென்றா நான் மைனஸ் போட்டேன்னா உண்ட கழிக்கும். எக்ஸாம்பிள் நான் இதுல பிளஸ் போடுறேன். பிளஸ் போட்டு ரன் பண்ணினேன்டா இதுல ஒன்றை கூட்டி 500 வைக்கும். அதைத்தான் நான் இங்க இந்த கோடிங்ல போட்டேன்னா இப்ப நான் அதை டிலீட் பண்றேன். கமெண்டையும் டிலீட் பண்றேன். இனிஷியல் மைனஸ் கொடுத்துட்டேன். இனி ஒரு என்டர் கொடுத்துட்டு பிராக்கெட் போடணும். இந்த பிராக்கெட் போட்டுட்டு திருப்பி அந்த பிராக்கெட் முடிப்பு போட்டுட்டு அந்த நடுவுக்குள்ள கொண்டு போய் கர்சரை வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டு
இதுல நீங்கள் என்னத்தை பிரிண்ட் பண்ண சொல்ல போறீங்களோ அதை கொடுக்கணும். SOUT டேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுல நீங்கள் என்னோட நேமையை நான் பிரிண்ட் பண்றேன். இதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்லி கமாண்ட் கொடுத்ததாண்டா இப்ப எனக்கு 10 தடவை இந்த ராதிகாண்டு பிரிண்ட் பண்ணு. நான் இப்ப இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப இதுல 10 தடவை ராதீவன் பிரிண்ட் பண்ணி இருக்கு. இதுதான் for loops பயன். நாங்கள் for loops ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப while loops பற்றி பார்க்கலாம். லூப்ஸ் என்றாலே பொதுவா ஒரே வேலையை தான் செய்யும். அந்த லூப்ஸை இப்போ for loops நாங்க பார்த்துட்டோம். இப்போ while loops பற்றி பார்க்கலாம். இப்போ while loopsக்கு நாங்க முதல்ல ஒரு வேல்யூக்கு அதாவது வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். int நம்பர் இதில் நீங்கள் என்ன எத்தனை தடவை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணுமா அந்த வேல்யூஸை நீங்கள் இதில் கொடுக்கணும். நான் 5 கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு இதில் நான் while என்ற கீவேர்டை கொடுத்துட்டு இதுக்குள்ள நம்பர் கிரேட்டர் than 0 கொடுத்துட்டு அதுக்குள்ள நாங்கள் இதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்ண போறோமோ கொடுக்கணும். SOUT டேப்பை பிரஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நாங்க என்ன பிரிண்ட் பண்ண போறோம் கொடுக்கணும். நான் while loops பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன். while loops கொடுத்துட்டு இன்னும் ஒரு கோடு இதுல போடணும். நம்பர் மைனஸ் மைனஸ் போட்டுட்டு செமிகோலன் கொடுத்து ரன் பண்ணினோம்டா இதை நாங்கள் 5 கொடுத்தபடியா 5 பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் do while loops பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.